செம்மணி மனித புதைகுழியாக பிரகடனம். மேலும் 45 நாட்கள் அகழ்வு செய்ய அனுமதி. ஊர்காவற்றுறை மீனவர்களுக்கு உதவிய இந்திய அரசு. பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் ஜூலி சங். அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளாரின் 37வது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களை விடுவிக்க அழுத்தம் பிரயோகிக்கவில்லை அமைச்சர் பிமல். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ஜுனாவின் கருத்துக்கு பதிலளித்த கஜேந்திரகுமார். டக்ளஸுடன் இணையும் சுமந்திரன் மணிவண்ணன். இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யுங்கள், யாழ் கடற்தொழிலாளர்கள் ஆவேச கோரிக்கை. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் 45 நாட்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கும் யாழ் நீதவான் நீதிமன்ற கட்டளை பிறப்பித்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு சட்டத்தரணிகள் மன்றில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கட்டளைக்காக வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தடவையியல் பேராசிரியர் ஆகியோரின் நிபுணத்துவ அறிக்கை மற்றும் அபிப்பிராய அறிக்கை ஆகியவை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அகழ்வு இடம்பெறும் இடத்தில் 1.6 அடி ஆழத்தில் மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறையின்றி குழப்பமான சூழலில் மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது. ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை போன்ற விடயங்கள் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் இதுவரை 18 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 5 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் சனிக்கிழமையுடன் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைவதனால் தொடர்ந்தும் அப்பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க மன்று அனுமதிக்க வேண்டும் என மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து மேலும் 45 நாட்களுக்கு அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறும் மன்று தெரிவித்துள்ளது. இந்திய அரசின் நிதியுதவியுடன் ஊர்காவற்றுறையில் கடற்தொழிலாளர்களுக்கு 30 மீன்பிடி வலைகளும் 180 பேருக்கான உலர் உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது யாழ் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி, ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர், ஊர்காவற்றுறை கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள், இந்திய துணை தூதரக அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊர்காவற்றுறை என்பது யாழ்ப்பாணத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பண்பாடு செழுமை வாய்ந்த பகுதி என இந்திய துணை தூதுவர் தெரிவித்தார். இந்திய ஆதரவுடன் நவீனமயமாக்கப்பட்ட குர்நகர் மீன்பிடி வலை தொழிற்சாலை தயாரிக்கப்பட்ட வலைகளை வழங்குவதில் மகிழ்ச்சி என தெரிவித்தார். உள்ளூரிலே தயாரிக்கப்படும் இவ்வலைகள் மூலம் பலன்கள் சமூகத்துக்குள் தங்குகின்றன என குறிப்பிட்டார். உலர்ந்த அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் போது இந்திய அரசின் பொதுமக்களுக்கான சேவை திட்டங்களும் சமூக பங்களிப்பையும் அதிகரிக்க உள்ளது என்ற உறுதியை துணை தூதரக ஸ்தானிகர் மீண்டும் வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்தியா மேற்கொண்டு வரும் வீடு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, கலாச்சாரம் மற்றும் திறன் அறிதல் பயிற்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அபிவிருத்தி திட்டங்களை அவர் விளக்கினார். வடமாகாண மக்கள், குறிப்பாக ஊர்காவற்றுறை பகுதியில் வாழும் மக்களை பற்றிய சவால்கள் குறித்து தான் அறிந்திருப்பதாகவும் இந்தியா எப்போதும் அவர்களுடன் இருந்தது என்று இருக்கும் என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையும் வாய்ப்புகளும் அமைதியும் நிரம்பிய எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இந்தியா எப்போதும் நண்பனாக துணை இருக்கும் என தெரிவித்தார். இலங்கை அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்களை கொண்ட குழுவினருடன் நேற்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சந்தித்தார். இந்த சந்திப்பில் அமெரிக்க இலங்கை வர்த்தகம், கல்வி மற்றும் தொழில் முனைவோர் உறவுகளை வலுப்படுத்துவதன் எதிர்காலத்தில் நாம் ஈடுபடக்கூடிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளாரின் 37வது ஆண்டு நினைவேந்தல் புனித மரியாள் தேவாலயத்தில் உள்ள அருத்தந்தையின் சமாதியில் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பல்சமய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. பல்சமய ஒன்றியத்தின் செயலாளர் அருத்தந்தை ஜெகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்சமய ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ சிவபாலன் குருக்கள், இயேசு சபை துறவி அருத்தந்தை ஜோசப் மேரி அடிகளார், கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருத்தந்தை நவரத்னம் அடிகளால், சிவு சமூக செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ உட்பட அருத்தந்தையர்கள், அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோவின் குடும்ப உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ உருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நினைவுரைகள் இடம்பெற்றன. 1988ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்திய இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட ஆயுத குழு ஒன்றினால் மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் வைத்து அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் இலக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பித்த காலத்தில் ஆக்கிரமிப்பு படையினரால் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். சுற்றி வளைப்புகள், கைது செய்து விசாரணையின்றி
அடைத்து வைத்தல் போன்ற பல்வேறு மக்களின் துன்ப துயரங்களுக்கு எதிராக இவர் துணிந்து களத்தில் நின்று குரல் கொடுத்து வந்த ஒருவர் ஆவார். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு தற்போதைய பிரதான பேசுபொருளாக உள்ளது. சுங்கத்திலிருந்து கொள்கலன்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. எம்மையும் தொடர்படுத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவரும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது பயமூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி முன்வைத்த கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகம், காலி துறைமுகம், அம்பாந்தோட்டை துறைமுகம், திருகோணமலை துறைமுகம், ஒழுவில் துறைமுகம், காங்கேசன்துறை துறைமுகம், பருத்தித்துறை துறைமுகம், மன்னார் இறங்குதுறை, புத்தளம் துறைமுகம் ஆகியன இலங்கையில் உள்ள பிரதான துறைமுகங்களாக காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரமணந்தாறு நீர்ப்பாசன குளத்தின் கீழ் சிறுபோக நெற்செய்கை 175 ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறையும் போதிய அளவிலான விளைச்சலை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் பல தடவைகள் கிருமி நாசினி விசிறப்பட்டுள்ளது. இருப்பினும் உரிய விளைச்சலை பெற முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் நெற்செய்கைக்கான அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கத்தினால் உரிய காலத்தில் நெல்லுக்கான நிர்ணய விவசாய விலை விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் உரிய காலத்தில் நிர்ணயிக்கப்படுவதில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த தாமதம் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லினை விற்பனை செய்ய முடியாத நிலையில் இடைத்தரகர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் தற்போதைய அரசாங்கமானது விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் நெல்லுக்கான விலையை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தொடர்ச்சியாக விவசாய செய்கையை மேற்கொள்வதற்கு விவசாயிகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கொண்டுவரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து உண்மையாக இருந்தால் அது பாரியூர் குற்றமாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதற்கு பதிலளித்தார். கடந்த காலங்களில் சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டார். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு சரியென்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறது என்றுதான் அர்த்தம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரனின் வழிகாட்டல் பணிப்புரை அனுசரணையின் தான் அந்த கட்சி தலைவர் CVK சிவஞானம் சிறுத தியேட்டருக்கு வந்து தமது கட்சிக்கு ஆதரவு கோரினார் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நேற்று EPDP தலைமையகமான சிறுத தியேட்டருக்கு சென்று உள்ளூராட்சி சபைகளில் EPDP-உடன் கூட்டாக இணைந்து ஆட்சியை பிடிப்பது பற்றி பேசினார். இந்த பேச்சின் போது தமிழரசு EPDP கூட்டில் மணிவண்ணன் தரப்பு முனைய விரும்புவதை CVK சிவஞானம் சுட்டிக்காட்டினார். CVK சிறுத தியேட்டருக்கு சென்றது தமிழ் கட்சி உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் கொதிப்படைய வைத்து கட்சி தலைமையை அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சுமந்திரன் நேற்று வெளியிட்ட காணொலியில் சிறுத தியேட்டர் சென்றது தொடர்பான விமர்சனங்களை அடுத்து கட்சித் தலைவருடன் பேசினேன். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் கட்சி அந்தந்த பகுதிகளில் ஆட்சியமைக்க வேண்டும். தமிழரசு கட்சி அதிக ஆசனம் பெற்ற சபைகளில் ஆட்சியமைக்க ஏனைய கட்சிகள் உதவ வேண்டும். வேறொரு தமிழ் கட்சி அதிக ஆசனம் பெற்று சபையில் ஆட்சியமைக்க தமிழரசு கட்சி உதவும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை டக்ளஸ் தேவானந்தாவிடம் தெரிவித்தேன் என கட்சித் தலைவர் CVK என்னிடம் தெரிவித்தார் என குறிப்பிட்டிருந்தார். MA சுமந்திரன் வெளியிட்ட காணொலி கருத்தை டக்ளஸ் தேவானந்தா மறுத்தார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானம் எதையும் CVK தன்னிடம் தெரிவிக்கவில்லை. மற்றொரு கட்சியின் அரசியல் குழு தீர்மானம் இன்னொரு கட்சியை எப்படி கட்டுப்படுத்தும் என டக்ளஸ் கேள்வி எழுப்பினார். CVK என்னிடம் தனது கட்சி தீர்மானம் எதனையும் கூறவில்லை. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி CVK சிவஞானம் என்னிடம் உதவி கேட்பது இது முதல் முறை அல்ல. கடந்த உள்ளூராட்சி அதிகார சபை தவிசாளர் தெரிவு சமயத்திலும் CVK சிவஞானம் என்னிடம் நல்லூரில் தனது ஆளான தியாகமூர்த்தி வெற்றியிட்டு ஆதரவளிக்குமாறு கேட்டார். பிற சபைகளிலும் தமிழரசு கட்சியின் பிற பிரமுகர்கள் பேசியிருந்தனர். கடந்த முறை அவர்களை நாம் ஆதரித்திருந்தோம் என டக்ளஸ் குறிப்பிட்டார்.